ஹாய், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லா சத்துமே சேர்ந்து ஒரே உரத்தில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். நம்ம ஒரு செடி வளர்ச்சிக்கு என்பிகே சத்து ரொம்ப முக்கியம். அது 3 சத்தும் கிடைச்சிதுன்னா ஒரு செடி ரொம்ப சூப்பராக வளரும். தனித்தனியாக கொடுக்குறத விட இது 5ம் ஒரே ஒரு பொருளில் கிடைக்கும்போது அதை நம்ம பயன்படுத்துகிறதும் ஈஸி. செடிக்கு ஒரே டைமில் எல்லா சத்தும் ஈஸியாக கிடச்சிடும். அதனால செடி சூப்பராக வளரும். நிறைய பூவும் காயும் நம்ம தோட்டத்தில் பார்க்க முடியும். அது என்ன உரம்னு பார்த்திங்கன்னா, இந்த 5 வகை கலவை புண்ணாக்கு தான். இதை நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ஸ்பூன் உங்கள் செடிகளுக்கு ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது உங்கள் செடியோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல தலைகள் இலை தலைகளெல்லாம் சூப்பராக க்ரீனிஷாக நல்லா வளரும். ரொம்ப எப்படி சொல்கிறது, அடர்த்தியாக வளரும். நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் அதிகமாக இருக்கும். காய் செடியில் நிறைய காய்கள் கிடைக்கும் இந்த உரத்தை பயன்படுத்தும் போது. இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கடலை புண்ணாக்கு வாங்க தான் கடைக்கு போயிருந்தேன். ஆனால் எனக்கு தனியாக கிடைக்கல. இந்த மாதிரி கலவை புண்ணாக்காக இருந்தது. அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இதை தான் நான் இன்றைக்கி உரமாக கொடுக்க போகிறேன் எல்லா செடிகளுக்கும். இதை நம்ம 3-4 நாள் ஊற வச்சும் லிக்விடாக பண்ணியும் கொடுக்கலாம். இந்த மாதிரி மழை காலத்தில் நாம் இந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறது தான் நல்லது. லிக்விட் ஃபெர்டிலைசரோட இந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் தான் கொடுக்கணும். அப்போ தான் ஃபங்கஸ்லாம் வராமல் இருக்கும். வேப்பம் புண்ணாக்கு பார்த்திங்கன்னா, வேர்ப்புழு, வேர் தாக்குதல் இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடுது. கடலை புண்ணாக்கு செடியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடுகு புண்ணாக்கு பார்த்திங்கன்னா, பூச்செடிகளுக்கு கொடுக்கும்போது நிறைய பூக்கள் கொத்து கொத்தாக கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு புண்ணாக்கில் ஒன்று சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம இந்த 5 வகையான புண்ணாக்கு கொடுக்கும்போது எல்லா சத்துமே, தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய 3 சத்துமே ஒரே ஒரு புண்ணாக்கில் நமக்கு கிடைச்சிருது. மாதத்துக்கு ஒரு டைம் இது கொடுக்கும்போது நல்லா இருக்கும் நம்ம செடி. அதனால் இதை தான் நான் கொடுக்க போகிறேன். கொடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா மண் ஃபுல்லாக கிளறி விட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும். வேரை விட்டு தள்ளி மண்ணை கிளறி விட்டுட்டு கொடுத்துட்டு திருப்பியும் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு ரெகுலராக தண்ணி கொடுக்குற மாதிரி தண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி இலைகள் வழியாகவும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏதாவது ஒன்று நம்ம பெஸ்டிசைடு கொடுப்போம் இல்லையா, போட்டுட்டு நல்லா மண்ணை கிளறி விட்டுடுங்க. தேமூர் கரைசல், நீம அமிலம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அப்போ தான் பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கும். இது கொடுக்கும்போதே நமக்கு பூச்சி தாக்குதலெல்லாம் கண்ட்ரோல் தான் ஆகும், அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி எல்லா செடிகளுக்குமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா இதில் எல்லா புண்ணாக்குமே சேர்ந்துருக்கு. மண் டைட்டாக இல்லாமல் லூஸ் பண்ணி விடுங்க. கம்பல்சரி அதை வாரத்துக்கு ஒரு டைமாவது கிளறி விட்டுருங்க. மண்ணை நீங்கள் எந்த உரமும் கொடுக்கலன்னா கூட மண்ணை இந்த மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் செடி நல்லா வளரும். நான் இப்போ எல்லா செடிகளுக்கும் கொடுக்க போகிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.